மாண்பு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது சட்டமன்ற உறுப்பினர் சொல்ற போது, அதாவது 3000க்கும் மேற்பட்ட கேங்மேனுடைய டிரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருந்தார். நாங்கள் குறிப்பிடப்போ அதான் சொல்லியிருக்கோம். அதாவது இங்கே வந்து ஆட்கள் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. பற்றாக்குறை காரணமாக ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு தேவையான பேக்கப் ஆள் இல்லை, அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் 343 பேர் தான் நம்ம எடுக்கப்பட்டிருந்தோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஏதோ செய்தியாளர் சந்திப்பின் போது ஏதோ தடித்த வார்த்தைகளால் ஏதோ முறைகேடுகள் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொன்னார். நாங்கள் வந்து சும்மா பொதுவாக யாரும் எதுவும் சொல்லலை. இந்த துறையில் அமைச்சராக வந்த பொழுது முதல்வருடைய உத்தரவின் பேரில் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அனைத்து டெண்டர்களையும் அனைத்து ஒப்பந்தங்களும் தீவிரமாக ஆராய்ந்து அதில் 4 அமைச்சர்கள் மாறின பிறகும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 45 டெண்டர்களில் பெரிய அளவில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது டிபிஎஸ் விஜிலன்ஸுக்கும் ரெஃபர் பண்ணப்பட்டு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அதுவும் தற்போது விசாரணையில் நடந்து வருகிறது. அவருக்கும் தெரியும் அது விசாரணையில் நடந்து வருகிறது. அது இல்லாமல் இப்போ வந்து கடன் வாங்கப்படும். ஏன்னா இது தனி நிறுவனம், இது கார்பரேஷன், இது பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக இயங்க தாங்க இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஆனால் கடனை வாங்குற போது அந்த கடன் எப்படி நம்ம பயன்படுத்தணும் இருக்கும், எங்கெங்க பயன்படுத்தணும் இருக்கணும். பெரிய அளவில் ஆட்களும் வேலைக்கு எடுக்காமல், பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம அதிகரிக்காமல், எதுவுமே செய்யாமல், அதுவும் ஏன்னா மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வந்து மற்ற துறையில் இருந்தப்போ அவர் வேலைக்கு அதிகமாக ஆள் எடுக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த துறைக்கு வந்த போக்குவரத்தில் இருந்தப்போ நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார். அதெல்லாம் எடுத்தது போனவர்கள் நல்ல சிறப்பாக வேலைக்கு ஆட்களை எடுக்கக்கூடியவர் தான் அந்த முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த துறையில் மட்டும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கவில்லை. ஏன்னா அவருக்கு இது போக நிறைய மற்ற விஷயங்கள் மற்ற வேலைகள் நிறைய இருந்திருக்குது. அதனால கண்டிப்பாக இது கடனை வைத்து தான் சமாளிக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்தணும் இருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ரூபாயும் மக்கள் பயன்பாடுக்கு இந்த வாரியத்திற்கு சரியாக பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பதில் உரையில் எல்லாவற்றையும் விரிவாக விளக்கம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்கள் ஒரு இப்போ பார்க்குறோம். இப்போ தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா இல்லை எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆகையால ஒரு துறையில வந்து அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் வந்து அது போக்குவரத்து துறையில் அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதில் ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல. அது நாங்களும் சொல்ல முடியும். நீங்க வந்து இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. லேசா மழை பெஞ்சா சென்னையில 2 நாளா மழை இல்ல, கரண்ட் இல்ல. இது யதார்த்தத்தை சொல்றேன். நாங்க என்ன சொன்னோம்னா 4 அமைச்சர்கள் இந்த துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. 4 முறை மாற்றப்பட்டு இந்த துறையில் என்னென்ன நடந்திருக்கு நம்ம சொல்றோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஏற்கனவே வந்து வேலைக்கு ஆள் எப்படி எடுத்தான்றது, வேலைக்கு ஆள் எடுப்பதில் வல்லுனர். அது வல்லுனர்னு ஊருக்கே தெரியும். அது எடுத்தவரை இங்கேயே எடுக்கலன்னு தான் கேட்கிறோம். எடுத்திருந்தா நல்லபடியா இருந்திருக்கும், இப்போ நடந்திருக்கும். அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.